கடந்த 2 வாரத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குரிய தேவபலன் என்ற தலைப்பில் நம்ம முதல் பாகத்தை நாம் நிறைவு செய்து 2வது பாகத்துக்குள் கடந்து செல்வோம். 2வது பாகம் கிறிஸ்துவுக்குரிய தேவபலன் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 18வது வசனம். எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. உபதேசம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு பலன், தேவ பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உபதேசம் ரொம்ப முக்கியம். உபதேசம் கேட்கிறவர்களா இருக்க, நல்லவர்களுடைய ஆலோசனை. இப்போ பார்த்தீங்கன்னா சாலமோன் என்ற ஒரு மனுஷன் இந்த பெரியவங்க பெற்றவங்களுடைய ஆலோசனை உபதேசங்களை கேட்காதபடிக்கு தன்னுடைய ஜோடிக்கு, தன்னுடைய வயசுக்கு ஏற்ற அந்த வாலிப பசங்களுடைய ஆலோசனை உபதேசங்களை கேட்டு அவனுக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், பொய், விக்கிரகாராதனை, குறி சொல்ற காரியம் எல்லாமே அவனுக்கு வந்துச்சு. உலகத்தில் என்னென்ன தவறுகள் இருக்கோ அத்தனை வந்துச்சு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவன் உணர்ந்து உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் பெற்ற தாய், தகப்பன், முதியவர்கள் அந்த ஆலோசனையை எதெல்லாம் விருத்தானோ திரும்ப அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் ஒரு தேவ ஆலயத்தை கட்டி முடிக்க ஒரு பெரிய காரியமாச்சு. அதே போல சாலமோன் ஞானியாக பேசப்படுகிறோம். அன்னைக்கெல்லாம் பேசுகிறோம், அன்னைக்கு சாலமோன் ஞானி அப்படின்னு பேசுகிறோம். சாலமோன் என்றவன் ஒரு ராஜா அப்படின்னு பேசுகிறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவன் நல்லவங்களுடைய உபதேசத்தை முதல் வெறுத்தான், பெரியவங்க உபதேசத்தை அவன் வெறுத்தான். 2வது அந்த உபதேசத்தின்படி அவனுடைய வாழ்க்கை சீர்பெற்றதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு உபதேசம் என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள், அவங்க பெருசா வயசானவங்களாக இருக்கட்டும், சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு உபதேசம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப ரம்பம் போற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த பாவிகள் உபதேசம் செய்யும்போது, அசுத்தமானவர்கள் உலக பிரயாணமான உபதேசம் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இனிப்பா இருக்கும். அதுதான் ரொம்ப திகைத்து போயிடுவாங்க அல்லது திளைத்து போயிடுவாங்க. உலக பிரகாரமான காரியங்கள், உன் ட்ரெஸ்ல எப்படி இரு, உன் நடத்தையில் எப்படி இரு, உன் பேச்சில் எப்படி இரு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அருவருப்பா இருக்கும். அது ஒரு கெட்ட காரியம் நினைப்பாங்க. வேதம் சொல்லுங்க, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக. அப்போ இந்த உபதேசம் என்பது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கணும்? பைத்தியமாக இருக்கும். நல்ல உபதேசம், நல்ல ஆலோசனை இதெல்லாம் பைத்தியமாக இருக்கும். என் தகப்பனார் என்னோட சிறு வயதுலேருந்து நிறைய உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணும்போதெல்லாம் அவர் ஏன் இப்படி பண்றாரு, எதுக்கு இப்படி பண்றாரு, எதுக்கத்தான் இதை சொல்லிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார், என் தகப்பனுடைய காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம், என்னுடைய சித்தப்பா காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம். நான் பிறந்து ஒரு 10 மாத குழந்தையா இருக்கும் பொழுது என்னுடைய தாய் இறந்துட்டாங்க. என்னுடைய சித்தப்பா எனக்காக கல்யாணம் முடிக்காதபடிக்கு எனக்காக என்னை வளர்க்கறதுக்காகவே கல்யாணம் முடிக்காம வந்தார் என்னுடைய சித்தப்பா, சிறிய தந்தை. எனக்கு நிறைய புத்தி சொல்லுவார். அவர் புத்தி சொல்லும் போதெல்லாம் எனக்கு அருவருப்பா இருக்கும். ஆனால் அவர் புத்தியை நான் கேட்கும் போதுதான் நான் ஒரு நல்ல ஒரு மனுஷன் நானே அப்படின்னு சொல்லுவேன். அவர் இதெல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு எப்படி போனா, என்னடா இப்போ போனாலும் பிரேக் போடுறாரு அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் நான் உணர்வடைய ஆரம்பித்தேன். அவர் சொல்லும்போது அப்போ இதே போல் நானும் வாழ்ந்து காட்டணும், இதே போல் நானும் நடந்து காட்டணும். அந்த உபதேசம் தான் இன்னைக்கு அநேகருக்கு உபதேசிக்க முடியாது. என்கிட்ட உபதேசம் கேட்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, வயசானவங்க வருவாங்க, பெரிய படிப்பு படித்தவங்க வருவாங்க, ஃப்ளைட் ஓட்டுறவங்க வருவாங்க, ஃப்ளைட்டோட பைலட் வருவார். அவருக்கெல்லாம் 75-76 வயசு. அவர்லாம் என்கிட்ட நான் உபதேசிக்கும் பொழுது, அவர் குற்றங்களை எனக்கு சொல்லும் பொழுது
இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீங்கன்னா, ஒரு வாலி பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்கீங்கன்னா, ஒரு குற்றம் செய்கிறீங்க, இது குற்றம் அப்படின்னா என்னை ரொம்ப திட்டுவீங்க, வெளியே போய் திட்டிகிட்டே போவீங்க, என் மூஞ்சில் முடிக்க மாட்டீங்க. ஆனால் அவர் 75-76 வயசு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு குழந்தை மாதிரி, அப்படியா நான் மாற்றிக்கிறேன், என்னை சரி பண்ணிக்கிறேன், இன்னும் என்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள், நான் என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா நான் அவர்கிட்டே சொல்லுவேன். நீங்கள் இப்படி கேட்குறீங்களே, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காருங்க, கற்றுக்கு போகலாம். ஆனால் இன்றைக்கி நீங்களும் உங்கள்கிட்ட நான் புத்தி சொல்லும்போது நீங்கள் எனக்கு புத்தி சொல்லுவீங்க. இப்படி நட பாஸ்டர், அப்படி உட்காரு பாஸ்டர், இப்படி இருந்தால் நல்லாக்கும் பாஸ்டர், அந்த வார்த்தையில் அந்த இப்படி இருந்தால் நல்லாக்கும் பாஸ்டர், அந்த பிரசங்கத்தில் இப்படி இருந்தால் நல்லாக்கும் பாஸ்டர். நம்ம சபையில் ஒருத்தர் தான் இந்த வாக்குத்து தாரதில் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஜெபம் வச்சா நல்லா இருக்குமே. நான் சொன்னேன், நமக்கு புத்தி சொல்லிட்டுங்க, ஆவியானவர் சொல்லுமே நம்ம நடக்குது, இவன் சொல்லுமே நடக்குதா. நான் ஒரு வாரம் கழிச்சு வந்தான், நான் இனிமேல் சபைக்கு வரல, நான் வேறு சபைக்கு வரேன், ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரேன். அங்கேருந்து ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அவன் என் சபையில் தான் வந்தான், அவன் ஒரு சபையில் இருக்க மாட்டானே. ஆமாம், எப்படி உங்களுக்கு தெரியும்? என் சபையில் ஒரு 3 வாரம் இருந்தான், எங்கள் மாமனார் சபையில் ஒரு 2 வாரம் இருந்தான், என் நண்பர் சபையில் ஒரு வாரம் இருந்தான், அவன் இப்படி தான் போயிட்டே இருப்பான், நமக்கு புத்தி சொல்லுவான் அப்படின்னு. ஆமாம், எனக்கும் புத்தி சொல்லையா, நானும் தலையை ஆட்டினேன் அப்படின்னு. எப்படி தான் இன்றைக்கி நீங்கள் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு புத்தி சொல்லணும், ஆனால் அவங்க புத்தி சொல்கிறது கேட்கணும். நம்ம பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை நான் பேசுகிறத கேளுங்க, நான் சொல்லி முடிச்சேன் கேளுங்க அப்படின்வாங்க. அமைதியாக இருந்து என்ன சொல்கிறதுன்னு கேட்க மாட்டேன். உபதேசம் என்பது உங்களுக்கு பைத்தியமாக தோணலாம், உங்களுக்கு கெட்டதாக தோணலாம். ஒரு முறை நான் ஒரு எம்ஐடி வச்சுருந்தேன், பஜாஜ் எம்ஐடி வச்சுருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஆண்டோட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அதுக்காக பணம் சேர்த்து ரெடி கேஸ்க்கு அந்த வண்டியை வாங்கினேன். அந்த வண்டியில் வந்து ஒரு கிளச்சுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மெக்கானிக்கே கிடைக்கிறது பெங்களூரில் வந்து அதுக்கான மெக்கானிக்கே கிடைக்கல. ஒரு மெக்கானிக் கிடைச்சார். அந்த மெக்கானிக் கிடைச்ச ஆயில் ரோட்டில் அந்த மெக்கானிக் கிடைச்சார். அவரை போய் சொன்னால் அவர் வந்து இந்த ஜாமான் வாங்கிட்டு வான்னு கட்டி கொடுத்தார். நான் வந்து அந்த ஜாமான் வாங்குறதுக்காக போனேன். இப்போ இருக்கிற மாதிரி இந்த பெங்களூர் மனசுவடி பகுதி அப்போ இல்லை. நம்ம கடைகள்லாம் போகணும், ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப அலையணும். நானும் பாஸ்டமாக அலைஞ்சி போய் வாங்கணும். வாங்க போனால் ஒரு பார்ட்ஸ் கொடுத்துட்டார். எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அழகாக சுத்தமாக நல்ல துடைச்சி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு, அதுக்கு பிறகு இன்னொரு முதல் சில்வர் பேப்பரில் போட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு கவரில் போட்டு, அதுக்கு பிறகு ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு சீல்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நான் அப்போ சொன்னேன், இதுதான் நயமானது ஒரிஜினலாக, இன்னும் நயமானது ஒரிஜினல் இருக்கா? அப்போ சொன்னேன், இது வந்து செகண்ட் தான், நம்பர் 2 தான், நம்பர் 1 இருக்கு, அது ஒரிஜினல் பஜாஜ் கம்பெனிலேருந்து வருதா பார்க்குறீங்களா? சரி எடுங்க அப்படின்னு. அது எப்படிங்கன்னா, ஒரு வைக்கோலில் சுற்றி அந்த பொருளை சும்மா அப்படியே சுற்றி வச்சு கொடுக்குறாரு. எப்படி நானும் பாஸ்டமாக பார்க்கணும். இந்த டூப்ளிகேட் எப்படி இருக்கு? அலுமினியம் பேப்பரில் சுற்றி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஒரு அழகான பாக்ஸில் போட்டு அதில் ஸ்டீல்லாம் போட்டு இப்படி இருக்கு. ஒரிஜினல் எப்படி இருக்கு? வைக்கோலில் சுற்றி சும்மா அப்படியே வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஜவுளி கடைகளுக்கு போயிருப்பீங்க, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு போயிருப்பீங்க. இந்த பீட்டர் இங்கிலாண்டு, சீரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி போயிருப்பீங்க. இந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஷர்ட்டுகள், நல்ல குடும்ப ஷர்ட். ஒரு ஷர்ட் பார்த்தீங்கன்னா 3000 4000 போட்டிருப்பாங்க. சும்மா மடித்து அப்படியே அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ரெடிமேட் ஷர்ட் வாங்கிங்கன்னா அது ஒரு பாக்ஸ் கவர் பயங்கரமாக இருக்கும். அதை எடுத்துட்டு கொடுக்கும்போது பயங்கரமாக இருக்கும். பார்த்துருப்பீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதுதான் பெரிய கம்பெனி தான், விலை கம்மியாக இருக்குது, நல்லா இருக்கு. ஆனால் அந்த துணி நயம் எப்படி இருக்குன்றதில்லை, ஒரிஜினல் எப்படி இருக்குது, பொய் எப்படி இருக்குது. இந்த பொய்கள் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா கண்ணை மறைக்கக்கூடியதாக இருக்குது, நமக்கு நல்லது போல காட்டப்படும். அதே போல தான் இந்த கெட்ட உபதேசம் என்பது உங்கள் வாழ்க்கையில் நல்லது போல தெரியும், நல்ல விஷயம் போல தெரியும். எனக்கு அந்த கெட்ட உபதேசங்களுக்கு துணை போகிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க, நண்பர்களும் இருக்கிறாங்க. யாருமே தட்டி கேட்டு இதை செய்யாத, இதை தவறுன்னு சொல்லி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் இன்னைக்கு அநேக பாவங்கள், அநேக மீறல்கள், அநேக அக்கிரமங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது. இந்த உபதேசம் எதற்கு அப்படின்னா,
உபதேசம் உங்களுக்கு தேவ பலன். உபதேசத்தை கேட்கிறவர்கள் உபதேசம் இன்னைக்கு போகலாமா, இங்கே போகக்கூடாதா, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாதா, நான் என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது, எந்த காலேஜுக்கு போகணும், எந்த காலேஜுக்கு போகக்கூடாது, எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது, எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலைக்கு போகக்கூடாது, நான் வாங்குற சம்பளத்தில் முதல் என்ன பண்ணணும், அந்த சம்பளத்தை நான் எப்படி செலவு பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்குமே உபதேசம் ரொம்ப முக்கியம். எந்த மனுஷனை நம்ம வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கணும், எந்த மனுஷனை நம்ம வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கணும், அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்முடைய உபதேசத்துல தான் இருக்கு. இந்த உபதேசம் தான். இந்த உபதேசத்தை கேட்காமல் ஒரு ஹெட் வெயிட்டா, ஒரு ஈகோவா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சாலமோன் போல நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு அழிவுக்குள்ள, ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடுகளுக்குள்ள போயிடும். அது தேவ பலனா இருக்காது. அப்ப அந்த தேவ பலன் என்ன செய்யும்? வேதம் சொல்லுது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ விடுதலை ஆகிறதுக்கும் பாதுகாக்கப்படுகிறதுக்கும் பராமரிக்கப்படுகிறதுக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. நாம பாதுகாக்கப்படுகிறவர்களாக, விடுதலையாக்கப்பட்ட ஜனமாக. நீ பாருங்க, நீங்க ஆராதனையில எத்தனை விசுவாசிகள் உங்களுக்குள்ள ஆராதனை பண்ண முடியாம அந்த பிரசனத்துக்குள்ள வந்த உடனே அந்த பிரசனத்தை உங்களுக்குள்ள ஒரு அது இது பண்ண முடியாம, ஜீரணிக்க முடியாம, எவ்வளவு தூரம் உங்களுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவிகள், அந்த பாவங்கள் உங்களை எவ்வளவு உழைட்டுச்சு. சில பேருக்கு வேர்வையாக, சில பேருக்கு பதற்றமாக, சில பேருக்கு உளைச்சலாக, சில பேர் நிற்கவே முடியாதபடி தலை சுத்தலாக, சில பேருக்கு வாந்தியாக, மயக்கமாக, சில பேருக்கு அதை உணர முடியாதபடிக்கு ஒரு இருட்டுக்குள் அடிக்கிறது போல எத்தனை பேர் உணர்ந்தீங்க. மேலும் சொல்றீங்க, ரட்சிக்கப்பட நமக்கு அது விடுதலையும் ரட்சிக்கப்படுகிறது வார்த்தை வந்து இதுக்கு வந்து 3 விதமாக படிக்கணும். விடுதலை ஆக்கப்படுகிறது தேவ பலன் வந்து உங்களை ஒவ்வொரு கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும், உங்களை பாதுகாக்கும், பராமரிக்கும். உலகத்தோடு உலகம் உங்களை எண்ணாது, உலகத்தில் உங்களை ஜெயமாக மாற்றக்கூடிய தேவ பலன். கிறிஸ்தவர்களுக்குரிய அந்த தேவ பலன் என்பது ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு வேணும் அப்படின்னா உங்களுக்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டு அகலணும், ஒரு கட்டு விடுதலை ஆகணும் அப்படின்னா நீங்க தேவ பலனை அடையணும். ஜோம் பண்ணணும், உங்களுக்கு தேவ பலன் வந்துடாது. பைபிள் படிச்ச உடனே தேவ பலன் வந்துடாது. ஏன்னா நீங்க வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் நீங்க பாவம் செஞ்சுட்டு ஒரு நாள் உட்காந்து உடனே ஒரு நாள் பைபிள் 4 வார்த்தை படிச்ச உடனே தேவ பலன் ஆயிட மாட்டீங்க. இப்போ ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. காரில் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு, வண்டி போயிட்டு இருக்கு, சூடாகிட்டு இருக்கு. அதில் வந்து தண்ணி ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றாமல், ஆயில் சரியாக போடாமல், பழைய ஆயிலில் ஓடிட்டு இருக்கு வண்டி அப்படின்னா, அடுத்தபடியாக உங்களுக்கு கூலண்ட் ஆயில் போடாமல் இருக்கு வண்டி அப்படின்னு சொன்னால் ஒரு சூடு உண்டாகும் பொழுது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் கூலண்ட் ஆயிலை ஊற்றுனீங்க அப்படின்னா, அடுத்து எடுத்த உடனே தண்ணியை அந்த ரேடியேட்டரில் ஊற்றுனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ரேடியேட்டர்லேருந்து எல்லாமே என்னாகும்? பாயில்ட் ஆகிடும், எல்லாமே உருகி இறுகி போயிடும். அந்த இன்ஜினை திருப்பி செயல்படுத்தி கொண்டு வர ரொம்ப நேரமாகும், ரொம்ப காலமாகும். சொல்லுறது ஒன்று அதை மாற்றணும், இல்லைன்னா அதை கொண்டு போய் லேத்தில் கொடுத்து சரி பண்ணணும். என்ன கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வேற மாடல் ஆகிப்போம், ஒரு மாதிரி நெளிவாகி போயிடும். சொல்லப்போது எத்தனை பேர் வண்டி வச்சுக்கிங்க, கார் வச்சுக்கிறது? நல்லா கார் வச்சுக்கல பாஸ்ட்டு, கார் பட்டேங்க தெரியாது. காரில் ஏறி உட்காந்து ஓட்ட தான் தெரியும், போக தான் தெரியும், கார் பட்ட தெரியாது. தெரிஞ்சுக்கணும். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை, நீங்கள் ஜெபமே பண்ணாமல் நீங்கள் சூடான பிறகு அந்நிய ஆவி, அந்நிய அபிஷேகம், அந்நிய கிரியைகள் உங்களுக்குள்ள அதிகமாகும் பொழுது நீங்கள் சூடாக உண்டாக்கும். திடீர்னு நீங்கள் பைபிள் கொஞ்சம் படிக்கும்போது, திடீர்னு நீங்கள் வேதம் வாசிக்கும் போது, அல்லது ஒரு ஆராதனை பண்ணும்போது, ஒரு ஜெபம் பண்ணும்போது என்னன்னு கேட்டால் உங்களை சீர்குலைய பண்ணிடும், செவ்வாய்ப்படுத்தாது, சீர்குலைய பண்ணிடும். திடீர் ஜெபம், ஒரு வாரம் ஜெபமே பண்ணாமல் ஒரு ஜெபம் திடீர்னு ஜெபம் பண்ணீங்கன்னா சீர்குலைஞ்சு போயிடுவீங்க. ஒவ்வொரு நாளும்
ரேடியேட்டரில் எவ்வளோ தண்ணி இருக்கணும், ரேடியேட்டர் தண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், கூலண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஆயில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதோடைய கிலோமீட்டருக்கு வண்டி ஓடணுடனே இதெல்லாம் நீங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய ஆயிலை பிடுங்கி விட்டுட்டு அதை கீழே விட்டுட்டு புது ஆயிலை ஊற்றி அதை லாக் பண்ணணும். அந்த ஆயில் சீல்டு பண்ணணும். ஆயில் வடியாமல் இருக்குது, ஆயில் சீல்டு பண்ணணும். ஏர் ஃபில்டர் மாற்றணும், ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும். என்னடா பாஸ்டர் மெக்கானிக் ஆகிட்டாரு. இதே போல தான் கிறிஸ்தவம். என்ன மெக்கானிக் ஆகிட்டார் பாஸ்டர்னு பார்த்தீங்கன்னா இதே போல தான். திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு கெட்டதுக்குள்ள 10 நாள் நடந்துட்டு ஒரு நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆக்கணும், உடனே கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்காது. அது உங்களுடைய பாவம் உங்களை வெளியரங்கமாக்கும், உங்களுடைய சதி மோசம் உங்களுடைய வெளியரங்கமாக்கும், உங்களுடைய சாபம் உங்களுடைய மீது உங்கள் அக்கிரமம் வெளியரங்கமாக்கும். உங்களை வெளியே யார் எப்படிப்பட்டவங்க சொல்லி கெட்டவங்களா காமிக்கும். என்னடா அப்படி பாஸ் பேசுகிறாரு. அதனாலதான் உபதேசத்துல வளரணும். கொஞ்சம் கொஞ்சமா நீ எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீங்க இப்போ பிரதமர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே, பிரதமர் மோடிஜி இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு காரியதர்சி இருப்பாங்க, உபதேசம் கேட்கிறவர் இருப்பாங்க. அவங்க சொல்றதை இப்ப கலெக்டர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கலெக்டருக்கு கீழே ஒரு 4 பேர், அல்லது மேல ஒரு 4 பேர் இருப்பாங்க. கலெக்டர் எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் படிச்சு எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும், எவ்வளவு மாவட்டத்தை சரி பண்ணக்கூடிய வந்தாலும், இதை செய்யலாமா இதை பண்ணலாமான்னு கேட்டுதான் அவங்க செயல்படுவாங்க. ஆனா சாதாரண விசுவாசி மட்டும்தான் உபதேசத்தை கேட்காமல் அந்நிய உபதேசங்களை கேட்டு, கெட்ட உபதேசங்களை கேட்டு, கெட்ட காரியங்களில் திருடுவான். திருடாதன்னு திருடன்னா திருடிட்டு நல்லா தானே இருக்கிறான், வட்டி வாங்கிட்டு நல்லா தானே இருக்கிறான், பொய் சொல்றவன் நல்லா தானே இருக்கிறான், விபச்சாரம் பண்ணவன் நல்லா தானே இருக்கிறான். நாம மட்டும் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் ஆண்டோட மன்னிப்பு கேட்டோம் சரியா. இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் உபதேசம் எங்க செய்யணும், எங்க செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, இதை செய்யலாமா, இதை பண்ணலாமா, நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகளை கிறிஸ்துக்குள்ள அடக்கி கிறிஸ்து நம்மளை ஆளும்படியாக நாம் உலகத்தில் வெட்கப்பட்டு போய் அழிஞ்சு போகாதபடிக்கு தேவ பலனோடு சாட்சியாக வாழணும் அப்படின்றதுதான் உபதேசம். உபதேசம் ரொம்ப முக்கியம். நான் இவ்வளவு பெரிய ஊழியக்காரன் வந்தாலும் இன்னைக்கும் நான் செய்யறது சரியா தவறா செய்யலாமான்னு சொல்லி என் மனைவிட்டையோ என் பிள்ளைகள்கிட்டையோ அல்ல யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு சரி பண்ணிக்கிறேன். ஆண்டவர் கேட்ட சொல்லையில நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னா இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா. ஒரு துணி வாங்க போனேன் அப்படின்னாலுமே இந்த துணி வாங்கலாமா, இந்த துணி நயமானதா, இவ்வளவு காசுக்கு அந்த துணி பிரயோஜனப்படுமா, இவ்வளவு யோசிப்பேன். அந்த துணி விற்கிறவங்கள்ட்ட கேட்பேன், நயமான துணியா, வெயிலுக்கு போடலாமா, குளிருக்கு போடலாமா, என்ன துணி, எப்படி அதை ஏற்படுத்த கேட்பேன். ஏன்னா உபதேசம் ரொம்ப முக்கியம். பார்த்தோட பலபலன்னு வச்சிருக்கோம், இந்த துணி வாங்கணும் ஆசை இல்லை, அந்த துணி நான் போட்டா என்னுடைய சாட்சியை கெடுக்குமா அல்லது என்னுடைய சாட்சியை சீர்படுத்துமா. நம் ஜனங்களை நான் ப்ளீஸ் பண்ணுறதை விட என் ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணணும். நான் தேவ பலத்தில் இருக்கக்கூடியவன், மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, தேவ பலத்தில். மனுஷன் நமக்கு புத்தி சொல்லுவான், நாளைக்கு கை விட்டுட்டு போயிடுவான், தவறுகள் நடக்கும்போது கை விட்டுட்டு போயிடுவான். ஆனால் தேவ பலன் அப்படி இல்லை, நம்மளை கைவிடாதபடிக்கு, நம்ம அழிந்து போகாதபடிக்கு, நம்மளை விடுதலை கொடுத்து, நம்மளை ரட்சித்து, நம்மளை பராமரித்து, நம்மளை நிலைநிறுத்தக்கூடியதாக. பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். பிலிப்பியர் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க.
முதல் அதிகாரம் 11வது வசனம். எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, கிறிஸ்துவுக்கென்று ஒரு நாள் இருக்கு. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனுடைய நாள். இன்னொரு நாள் இருக்கு. என்ன நாள்? ஆண்டோடைய ரகசிய வருகை என்ற ஒரு நாள் இருக்கு. ஆண்டவருடைய வெளிரங்கமான வருகை அப்படின்ற ஒரு நாள் இருக்கு. கிறிஸ்துவ ஜெயமாய் ஆளுகை செய்கிற ஒரு நாளுக்கு. அப்போ இந்த கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் துப்புரமானவர்கள், அதாவது பரிசுத்தமானவர்களாக, ஒழுக்கமானவர்கள், உத்தமமானவர்களாக, இடரல் அற்றவர்களாக. யார் உங்களுக்கு இடரலை கொடுத்தாலும் அந்த இடரல் இல்லாமல் இருக்கும்படியாக அப்போஸ்தலன் பவுல் ஜெபம் செய்கிறார். நீ துப்புரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண. உபதேசம், இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில பிறருடைய ஜெப உபதேசம் ரொம்ப முக்கியம். ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்னா தாயுடைய ஜெபம், தகப்பனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒரு கணவன் இருக்கிறான் அப்படின்னா மனைவியுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் உபதேசம். மனைவி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா கணவனுடைய ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த ஜெபம் எதை குறிக்குது அப்படின்னா உபதேசத்தை குறிக்குது. எப்படிப்பட்ட உபதேசம்னா துப்புரமாய், அதாவது பரிசுத்தமாய் மாற்றக்கூடிய உபதேசம். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஜெபம் இருக்கு? உபதேசிக்கக்கூடிய ஒரு ஜெபம் இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? என் புருஷன் சரியில்லை ஆண்டவரே, பெரிய குடிகாரனாக்கா, கோவக்காரனாக்கா, அவன் கூட வாழவே பிடிக்கல, அவனை எடுத்துக்கோங்க, அவனை என்னை விட்டு நீக்கி போட்டுருங்க, டைவர்ஸ் பண்ணிடுங்க, எனக்கு ஒரு நல்ல புருஷனை கொடுங்க. இன்னைக்கு ஜெபம். பிள்ளைகளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? எனக்கு அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, எனக்கு ஒரு நல்ல உலக மனுஷனை கொடுத்து, நல்ல காதல் கொடுத்து, ஒரு கத்திரிக்காய் கொடுத்து, என்னை ஊர் சுத்த வைக்க. ஜெபம் எப்படி இருந்தாங்க? ஜெபம் என்றது உபதேசம் இருக்கணும். இங்கே பிலிப்பியருடைய பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் எப்படி இருக்கு? நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரமானவர்களாக, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று பரிசுத்தமானவர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரும் பொழுது பரிசுத்தமாக நிற்கணும், உண்மையாக நிற்கணும், உத்தமமாக நிற்கணும், பயத்தோடு நிற்கணும், பக்தியோடு நிற்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய நாள். இனி பரலோகத்துக்கு போற நாள் ஒன்று இருக்கு. சபையிலிருந்து பரலோகத்துக்கு போற நாள், சபை எடுத்துக்கொள்ளப்படுற நாள் இருக்கு. அந்த நாளுக்கு அந்த சபை அவர்கள் பரிசுத்தமா இருக்கணும். இதுக்கெல்லாம் உபதேசம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீ சொல்ற, நீ குடிக்காத, பொய் பேசாத, விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம் பண்ணாத, களவு பண்ணாத, வட்டி வாங்காத, கோபப்படாத, எரிச்சல் ஆகாத, சபிக்காத, யாரையும் குற்றப்படுத்தாத, மன்னி. அதுதான் ஆண்டவர் சொல்லி, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சாலும் மறு கண்ணத்தை திருப்பி கொடு. எதுக்கு? பொறுமை. பொறுமைக்கு அந்த அர்த்தத்தை அவர் சொல்லி அந்த கதை சொன்னார். பொறுமை எப்படி இருக்கணும் அப்படின்னு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு யாராவது உபதேசம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, என்னங்க பிரதர், எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்கள் காசை என்ன பண்ணுறீங்க, வீண் விலைமாக்காதீங்க, உங்கள் காசெல்லாம் பத்திரமா வைங்க அப்படின்னா, ஓ நான் உழைக்கிறேயா, நான் சம்பாதிக்கிறேயா, நான் எப்படி பண்ணுறேன், எப்படி போகிறேன், நீ யார் கேட்க? நீ சம்பாதிக்கிறத நான் கேட்டுக்கணா? நீ எவ்வளோ சம்பளம் வாங்குற கேட்டுக்கணா அப்படின்னு. நீ வீடு வாசல் வாங்குற கேட்டுக்கணா? நல்ல கணவன் மனைவி வச்சிருக்க கேட்டுக்கணா? நல்ல பிள்ளைகள் வச்சுக்க கேட்டுக்கணா? எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையா? நான் நாசமாகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஒரு ஆள் உபதேசம் பண்ணும் பொழுது உபதேசிக்கிறேங்க, காது கொடுத்து கேட்கணும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக தான். சில பேர் உபதேசம் பண்ணும்போது இப்படி பார்த்து பேசி உபதேசம் பண்ணிட்டு இருப்போம். என்ன பிரதர் அப்படி பேர்
சரி சரி அப்படின்னு உடனே நான் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவேன், என்னோட உபதேசத்தை நிப்பாட்டுவேன். இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். முகம் பார்த்து உபதேசிக்கும் போது புத்தி சொல்லும்போது சில பேர் அப்படியே கேட்பாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க அப்படியே கேட்குற மாதிரி நடிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே வேஷம் தெரிக்கிறவங்களும் இருக்காங்க. அது நமக்கு தெரியும். ரெண்டாவது, சொல்லிட்டு இருக்கையில் அப்படி பேசுவார் மாற்றுவாங்க. அங்கே பார்க்கறது மட்டும் இல்லை, பேசுவார் மாற்றுவாங்க. அது நான் அங்கே போயிட்டு இருந்தேன்னா அந்த இப்படி செஞ்சு நடக்கிறாங்க. உபதேசம் என்றால் என்ன அப்படின்னா, ஒருவரின் அறிவும் ஒருவரின் ஞானமும் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்முறை தான் உபதேசம். பிறருக்கு அதை விளக்கி அவர்கள் அதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறது தான் உபதேசம். இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, இப்படி செயல்படணும், இப்படி செயல்படக்கூடாது, இப்படி செய்யணும், இந்த மாதிரியான நடத்தை உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய ஒழுக்கம் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையில செயல்முறைப்படுத்துறது தான் உபதேசம். அதுதான் பிடிக்கப்பட்டது சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்களற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். வேண்டுதல் செய்கிறேன். எப்படி வேண்டுதல் செய்கிறாரு? நீங்க கிறிஸ்துவினுடைய நாளுக்கென்று துப்புரவாக சீர்படுத்தப்பட்டவர்களாக. ரொம்ப முக்கியம். அடுத்த வசனம் சொல்லுது, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாய் சென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். திருவாசிங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள், எங்களுக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு, சுவிசேஷம் எல்லாருக்கும் போய் சேர்ந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாகும்படி ஏதுவாய் சென்று, ஏதுவாக எல்லா இடங்களிலும் சரியான முறையாக சென்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன். நீங்க அறியணும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். நான் சொல்றேன், உபதேசம் எல்லா இடங்களுக்கும் கடந்து போகணும். எல்லா ஜனங்களும் அந்த உபதேசத்தை கேட்கணும். எல்லா ஜனங்களும் அந்த உபதேசத்தை நடந்து எல்லாரும் ஒரு சாட்சி உள்ளவங்க நித்தியமான பயணத்துக்கு துப்புரவாகணும். இதுதான் நான் நினைக்கிறேன். நாங்கள் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நாங்கள் நினைக்கிறது அதுதான். இந்த ஜனம் ஒரு நல்ல தாயா, நல்ல தகப்பன், நல்ல பிள்ளையா, நல்ல விசுவாசியா, நல்ல சபையை கட்டக்கூடியவர்கள். இதுக்கு தான் நாங்கள் பிரசங்கத்தை தேடி தேடி உட்காந்து பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? உபதேசத்தை கேட்கறது கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நடந்து, உங்கள் யோசனைக்கு நடந்து, உங்க ஆசைக்கு நடந்து, கெட்டு சீரழிந்து வேஸ்டா போய் அவன் நிற்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு உபதேசம் பண்ணி பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், இவ்வளவு உபதேசம் பண்ணியும் இந்த ஜனம் திருந்தாமல் இருக்கிறாங்களே. கண்ணீர் விட்டார், துக்கப்பட்டார், வருத்தப்பட்டார், வேதனை அடைஞ்சார். அதே போல நாங்களும் நிறைய இடங்களில இந்த ஜனங்கள் உபதேசம் என்பது தேவன். நீங்க உபதேசம் கேட்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா தேவ பலனை இழந்து போறீங்க அர்த்தம். தேவ பலனை இழந்து இந்த உலக பிரகாரமான உபதேசத்தை கேட்டு நீங்க கெட்டு அழிந்து போறீங்க அர்த்தம். இப்ப நாங்க உபதேசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன துருதுறோம், என்ன பாஸ்டர் பிளேட் போட்டுட்டு இருக்கிறாரு, பாஸ்டர் ஆத்துட்டு இருக்கிறாரு, இதுவே சொல்லிட்டு இருக்கிறாரு. மணியாச்சு, வேலைக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், சமைக்க போகணும், குடும்பத்துல இருந்து ஆள் வந்திருக்காங்க, நண்பர்களை போய் பார்க்கணும், உறவினர்களை பார்க்கணும், காதலனை பார்க்கணும், காதலியை பார்க்கணும், ஷாட் பண்ணணும், பிக்னிக் போகணும், மாலுக்கு போகணும், ஷாப்பிங் போகணும், கறிக்கடைக்கு போகணும். இந்த ஆள் போட்டு இப்படி பிரேப்படும். அதான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உபதேசம் என்பது அருவருப்பாக இருக்கும், பைத்தியமாக இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட நான் இதிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா அது உபதேசம். நான்லாம் என் சிறு வயதில் என் தாய் தகப்பனுடைய உபதேசம் பண்ணுவது, என் வாத்தியார்கள் உபதேசம் பண்ணுவது, என்னை ஊழியத்துக்கு அழைத்து நடத்தின என்னுடைய மூத்த ஊழியக்காரர்கள் உபதேசிக்கும் பொழுது அதெல்லாம் கேட்டு நடந்ததுனால தான். நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய அதிகாரிகள், என்னுடைய மூத்த என்னுடைய அதிகாரிகள் அவங்கெல்லாம் சொல்லும் பொழுது
அதெல்லாம் கேட்டு நடக்கும் பொழுது அவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்து வந்திருக்கேன். நான் ஹிந்துஸ்தான் லிமிடெட்ல வேலை பார்க்கும் நல்ல பேர் எடுத்து நானாத்தான் வெளியே வந்திருக்கேன். அவங்க வெளியே போன்னு சொல்லவே இல்லை, வெளியே அனுப்பவே இல்லை. நல்ல வேலைக்காரன், நீ எப்படி போகலாம்? அதே மாதிரி நியூட்ரியன் சாக்லேட் கம்பெனிலேருந்து நான் ரிசர்வ் பண்ணும்போது அவங்க சொல்ல எப்படி நீ போகலாம்? போகக்கூடாது, சம்பளம் கொடுத்தாரு, இன்னும் ஒரு ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னா. உஜாலா கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது அதே மாதிரி தான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். எந்த சபையும் நாங்கள் கெடுத்தது கிடையாது, எந்த விசுவாசியும் நாங்கள் கெடுத்தது கிடையாது, எந்த ஊழியக்காரரும் கெடுத்தது கிடையாது. நாங்கள் சபை இந்த பெங்களூர் வந்து ஆரம்பிக்கும் பொழுது நிறைய சபையிலேருந்து ஜனங்கள் எங்கள் சபைக்கு வரும்போது நான் சொன்னேன், அந்த சபைக்கு தான் நீங்கள் போகணும், அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் போகணும், டக்கு நீங்கள் வரக்கூடாது. அது எவ்வளவு இதாக இருக்கணும், உங்களுக்கு இழப்பாக இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அங்கே தான் போகணும்னு சொல்லி அனுப்பிவிட்ட வேணும். அதே பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி விசுவாசி வந்தாலும் நீங்கள் அனுப்பிட்டீங்க, ரொம்ப நன்றி பாஸ்டர். இப்படிப்பட்ட ஊழியக்காரன் கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. சபையிலேருந்து வந்தால் உடனே சேர்த்துக்கிற ஊழியக்காரன். ஏன்னா அதே நேரம் என் சபையிலேருந்து நிறைய விசுவாசிகள் நிறைய சபைக்கு போயிருக்காங்க, நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய நிறைய சபைகளுக்கு போயிருக்கிறாங்க. இந்த சபையிலேருந்து நானும் எதுவுமே கேட்டுக்கிறேன், ஏன் போனீங்க, ஏன் வந்தீங்க, ஏன் வச்சுக்கிறேன், ஆனால் போகட்டும். உபதேசம் நான் யாரை பார்த்து உபதேசிப்பேன், எப்படிப்பட்டவங்களாலும் உபதேசிப்பேன், சின்னவங்களாலும் பெரியவங்களும் உபதேசிப்பேன், எவ்வளோ பெரிய ஆளும் உபதேசிப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் உபதேசம் சொல்லி புத்தி சொல்லி அவன் கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்லிட்டு விட்டுருவோம். எனக்கு ஆண்டவர் என்கிட்ட கேட்பார், நீ ஏன் சொல்லலன்னு கேட்பார், நம்ம சொல்லி வச்சிருவோம். ஆனால் உபதேசத்தை கேட்காமல் வாழ்க்கையை கெடுத்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வாழ்க்கையா இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆசீர்வாதத்தை இழந்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? காரணம் என்ன? உபதேசம் தேவ பலத்தை கொடுக்கும். உபதேசம் இல்லைன்னு சொன்னா அது தேவ பலனா இருக்காது. நீங்க நினைக்கிறீங்க உலக பிரகாரமா எல்லாமே நடக்க கிடையாது, நெவர். அது எல்லாமே உலகத்துல உங்களை ஒரு அழிவுக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல நான் சொல்றது. புரியுதா புரியலையா எனக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்குள்ள இருக்கிறோம். ஆமென். பிலிப்பியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 முதல் 19 வரை. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு, நல்ல கவனமா பாருங்க, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு. ஒருத்தருடைய கட்டுகளை பார்க்கும் பொழுது அந்த கட்டுகளினால் சில பேர் திடன் கொள்றாங்க. அது ஒரு உபதேசமாக. இப்ப நீங்க பாக்குறீங்க, பாஸ் ஐசக்ஸ் பாக்குறீங்க, பார்க்கும்போது அவர் நிறைய பாடுகள் அனுபவிக்கிறார், நிறைய வேதனை அனுபவி, நிறைய வியாதிகள் அனுபவிக்கிறார், நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறார். இதுலயும் அவர் வந்து நிற்கிறாரே, சாட்சியா நிற்கிறாரே. அப்ப இது ஒரு உபதேசம் எடுத்துக்கணும். எத்தனை பேர் புரியுது? ஒருத்தவங்களை கட்டுகளை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க தான் பாவம் பண்ணிருப்பாங்க, அவங்க தான் சாவம் பண்ணிருப்பாங்க, ஆண்டவர் அவருக்கு நல்ல கூலியை கொடுக்குறாரு, இப்படி பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் இருக்கிறாங்க அதை உபதேசமா எடுக்கிறவங்க இருக்காங்க. ஆனா இங்க சொல்லும்போது சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் படத்துக்கு எழுதும் போது இங்க சொல்றாங்க, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. பயம் இல்லாமல் அநேகர் துணிவாக இருக்கிறதை குறித்து பார்க்கிறேன். என் கட்டுகளை அநேகர் உபதேசமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு பெற்ற தாய் தகவல் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் இது கிடைக்கலடா, நாங்களாம் நல்லா படிக்கல, நீங்க படிச்சுங்க. நான் சொல்லும்போது சொல்லல, இந்த வேலுச்சாமி நாமக்கல் பகுதியை சேர்ந்தவர், மகேந்திரா கம்பெனியுடைய ஒரு பிரசிடென்ட், ஒன் ஆஃப் த பிரசிடென்ட். அவருடைய தகப்பன் அந்த மகனை சொல்லும்போது ஏதாவது படிச்சா, ஏதாவது காலேஜில் போயிரு, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு லாரி கம்பெனியில் உனக்கு ஒரு சூப்பர்வைசர் கணக்குக்குள்ள வேலை வாங்கி கொடுத்துறேன். அவர் நினைச்சார், படிக்க வச்சா இந்த வேலை கிடைக்கும், லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய லாரி கம்பெனியில் சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் என்னன்னாரு, இன்னைக்கு மகேந்திரா குரூப்பில் ஒரு ஒன் ஆஃப் த அந்த பிரசிடென்ட். ஆண்டவர் அவ்வளோ உயர்த்திருக்கிறார், கனப்படுத்திக்கிறார்.
இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் என் கம்பெனிக்கு வா, உன்னுடைய பிளான் தேவைன்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இன்னைக்கு வேற ஒரு ஆள் இருந்தா அவரே கஷ்டப்பட்டாரு. நம்ம இன்னொரு கோணத்தில் பார்ப்போம், அவரே கஷ்டப்பட்டாரு, அவரே படிக்க வைக்க முடியல. நமக்கு படிப்பு வேண்டாம்ப்பா அப்படி போறவங்களும் இருக்கிறாங்க. அவரே படிச்சிருக்காரு, நானும் படிக்கிறேன். அவர் கட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டுகள்னால ஒருத்தருடைய வேதனை நமக்கு உபதேசமா. சில பேர் சொல்லுவாங்க, நான் படிக்கலடா நீ படிச்சிரு. வேலுச்சாமியோடைய தகப்பன அதை தான் சொல்லியிருப்பாங்க, தாயை தான் சொல்லியிருப்பாங்க, நான் படிக்கலடா நீ எப்படியாவது படிச்சிரு, எனக்கு காசு கூட என்ன தரலடா நீ எப்படியாவது படிச்சு காசை எண்ணிரு. இன்னைக்கு இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ் உடைய உயர்வுக்கு முக்கிய பர்சனாக வேலுச்சாமி அவர்கள் இருக்கிறார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். என்னால் முடியாத நீ செய். நீ தகப்பன் ஒரு சொல்லும் போது சொல்லுவாங்க, எனக்கு இது தெரியாது நீ படிச்சிரு, இது எனக்கு தெரியாது இது கற்றுக்கொள். அதுக்கு தான் பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகளை தான் செய்யாத காரியங்களை என் பிள்ளை செய்யணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறது தான் பெற்றோர்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு என்ன கட்டுகள்னாலே அவங்களே கஷ்டப்படுறாங்க, அவங்களே துக்கப்படுறாங்க, அவங்களே அடிப்படுறாங்க, அவங்களே வேதனைப்படுறாங்க. அப்படி இல்லை, அதுலேயும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் உபதேசம். அடுத்தவன் சொல்றான், சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் பொறாமை, விரோதம், நல்மனம், மூன்று விதமா பிரிச்சிருக்கிறான். சிலர் பொறாமையினாலும் உபதேசம் பண்ணுவாங்க, சிலர் விரோதத்தினாலும் உபதேசம் பண்ணுவாங்க, சிலர் நல்ல மனதினாலும் உபதேசம் பண்ணுவாங்க. நம்ம யாருடைய உபதேசத்தில் இருக்கிறோம்? நல் மனசுல சொல்றவங்க, நம்மளை நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்றவங்க, நல்லபடியா இருக்கணும்னு சொல்றவங்க, அந்த உபதேசத்தை கேட்கணும். சில பேர் விரோதத்தையும் பொறாமையும் கற்றுக் கொடுக்கிறவங்களுடைய அந்த உபதேசத்தை நம்ம கேட்கக்கூடாது, அந்த உபதேசத்தை கேட்கக்கூடாது. நிறைய பேர் இந்த பாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் சர்ச்சில் இருக்கிறவங்க யார் என்ன கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு தெரியாது, யார் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரியாது, யார் என்ன வீட்டில் இருக்கீங்க, சொந்த வீட்டுக்கீங்க வாடகை வீட்டுக்கீங்கன்னா எனக்கு தெரியாது, உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க, எவ்வளோ கரண்ட் கொடுக்குறீங்கன்னு தெரியாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் தேவை கிடையாது. யார்கிட்டையுமே நான் எதுவுமே கேட்டது கிடையாது. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, எங்கே கம்பெனியில் வாங்கினீங்க, எப்படி உன் வேலைக்காக நான் செபிக்கிறேன், உன் வியாபாரத்துக்காக செபிக்கிறேன், உன் படிப்புக்காக செபிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும்னு நான் செபிக்கிறேன். இதுதான் என்னுடைய வேண்டுதலும், என்னுடைய உபதேசமும், என்னுடைய விண்ணப்பமும் ஜெபமுமா இருக்குமே ஒழிய பொறாமைகள், போட்டிகள், விரோதம் இருக்காது. என்கிட்ட இருக்கிற பொருள் அவன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்கிட்ட இல்லாத பொருள் அவன் வாங்கணும்னு நினைப்பேன். என்னை விட அவங்க பல மடங்கு. ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பாஸ்டர் சொன்னால் பொறாமப்பட்டு வரும், நான் போய் கார் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் பொறாமப்பட்டு வரும், நான் வீடு கட்டிருக்கேன்னு சொன்னால் பொறாமப்பட்டு வரும், நான் இடம் வாங்கியிருக்கேன் பொறாமப்பட்டு வரும், நான் கல்யாணம் முடிச்சுக்கேன் பொறாமப்பட்டு வரும், எனக்கு பேரன் பேத்தி பிறந்துக்கு நான் பொறாமப்பட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறது. அதான் வேதம் சொல்லுது, பொறாமை, விரோதம், நல்மனம். இங்கே நல்மனசு உபதேசத்தை தான் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு யார் நல்லதை சொல்லி கொடுக்குறாங்க, கடிந்து புத்தி சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் யார் ரொம்ப அதிகமாக போட்டு உங்களோட சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னா, பொறாமை கோஷ்டி, விரோதமான கோஷ்டி, தப்பான கோஷ்டி, இதைத்தான் சேர்த்துருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இப்படி போயிட்டு இருக்கீங்க. சொல்லுறது நம்ம வந்து எவ்வளோ பொறாமை சொல்லுவோம், என்ன பண்ணுவோம், ஆமாம் அதை போய் பார்ப்போம், அதை செஞ்சு பார்ப்போம், நடத்தி பார்ப்போம், எவ்வளோ செலவானாலும் பார்ப்போம். அந்த உபதேசத்தை சீர்படுத்துகிறது. சொல்லுறது இல்லையா, சொல்லுறது என்ன சாட்சிகளோடு உங்களுக்கு நான் சொல்லி அடுத்தது, என் கட்டுகளோடு சிலர் என் கட்டுகளோடு உபத்திரத்தின் கூட்ட சுத்தமனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஆமா, சிலர் என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்துவை அறிவிக்காமல் விரோதங்களை அறிவிக்கிறாங்களாம். எப்படி? கட்டுகளோட உபத்திரத்தின் கூட நினைத்து சுத்தமானோட கிறிஸ்துவை அறியாமல். அதான் வேதம் நிறைய சொல்லிப்பாங்க. இன்னைக்கு உபதேசம் பண்ணும்போது, உபதேசிக்கும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது என்ன பண்ணாங்க, சுத்தமானதோட கிறிஸ்துவை அறியாமல் போயிடுறாங்க.
சுத்த மனதோட இந்த பிரசங்கத்தை ஒரு நாள் நான் நினைப்பேன், ஒரு நாள் நம்முடைய பிரசங்கத்தை சுத்த மனதோடு அவங்க கேட்டு கிறிஸ்துவை அணிஞ்சிருந்தால் இந்த சபையை விட்டு போயிருப்பாங்களா? இந்த சபை கெட்டாமல் போயிருப்பாங்களா? போதகனை கெட்ட விமர்சனம் சொல்லுவாங்களா? போதிப்புகளை கெட்ட விமர்சனம் பண்ணுவாங்களா? விசுவாசிகளை கெட்ட விமர்சனம் பண்ணுவாங்களா? சபை விட்டு போகணும்னு நினைப்பாங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த சபை விட்டு போயிடலாமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க சபை விட்டு போயிடலாமா? சபை விட்டு சீக்கிரம் போயிடணும். ஆனால் பெரிய சபை இருக்கு, நிறைய கூட்டம் வந்து அப்படின்னு நீ பார்க்கும்போது சிலர் என் கட்டுகளுடைய உபத்திரத்தை கூட்ட நினைத்து சுத்தமனோட கிறிஸ்துவை அறிவியாமல். அது ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவை சுத்தமனதோடு அறிவிக்கும் பொழுது அந்த அறிவிப்பை நம்ம அறிந்து அதுக்கு காரியங்களை நம்ம ஒப்புக்கொள்ளணும். அடுத்த வாசிங்க. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சிலர் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்ட. நல்ல கவனமா பாருங்க. இன்னைக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க உத்தரவு சொல்லக்கூடிய உன் கணவனுக்கு ஒரு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள், உற்றார்களுக்கு உறவினர்கள், விசுவாசிகள் விசுவாசிகள். இந்த சபைக்கு நீங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்படிப்பட்டவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உத்தரவு சொல்ல அல்லது உத்தரவை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு உபதேசிங்க. நான் எதுக்கு சொல்லி நான் என்ன கேட்க? அவங்க கேட்க மாட்டாங்க. இவன் சொல்லி நான் என்ன கேட்க? என் பட்சியே நீ கேட்க மாட்டேன். அவன் எப்படி விசுவாசி கேட்ப? பெத்த தாய் தகவலுக்கு நீ கேட்க மாட்டேங்கிற, கட்டிய கணவன் மனைவிக்கே கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி மற்றவங்க கேட்க? உபதேசம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்கள் உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நல் மனசாட்சியோடு நல்லதை கேட்கணும், நல்லதை புரிஞ்சுக்கணும், நல்லதுன்னு சொல்லி நல்லதவே பார்க்கணும். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைச்சு சகல காரியங்களையும் உண்டாக்கின போது ஒவ்வொன்றையும் படைக்கும் போதெல்லாம் நல்லது என்று பட்டார். அது மாதிரி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நல்லது தேடணும். நல்ல விஷயங்கள் தேடணும். பொய் பொருட்களை தூக்கி போடணும், விரோதங்கள் பொறாமையை தூக்கி போடணும், எரிச்சலை தூக்கி போடணும். அழிவுக்கான வாசல் அகலமா இருக்கும், பரலோகத்தின் வாசல் சுருக்கமா இருக்கும். அதை குனிஞ்சி நெளிஞ்சி வளைஞ்சுதான் போக முடியும். பாவத்துக்கு போற வாசல் எப்படி இருக்கும்? கேட்டுக்கு போற வாசல் அகலமா இருக்கும், அழகா இருக்கும், பெருசா இருக்கும். அப்படியே கை வீசிக்கிட்டு போகலாம், கை வீசுன்னு போகலாம். ஆனால் பரலோகத்துக்கு போற வாசல் குறுகிய வாசல் தான். குனிஞ்சி கொடுக்கணும், வளைஞ்சி கொடுக்கணும், நெளிஞ்சி கொடுக்கணும். அது எப்படி இருக்கும்? அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள போகணும். இந்த வாசல் நீங்க பார்க்கணும். ஆடம்பர வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, கெட்ட உபதேசங்கள், கெட்ட வாழ்க்கைக்கு கொண்டு போற காரியங்கள், அதெல்லாம் என்ன வாழ்ந்துட்டு போறேன், செஞ்சுட்டு போறேன், இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடல, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கவிஞர் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு பாடல் வரிகள் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா பாட்டு, சினிமா பாடலாம் ஆண்டவரை பாச சொல்றாரு. இந்த மற்ற ஊழியக்காரனை போல இந்த மதுரை, மலேசியா, திருச்சி, கோயம்புத்தூர் இங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க போல, சென்னையில் இருக்க ஊழியக்காரங்க போல என்ன, நான் ஒரு இதுக்கு சொல்லுவேன். கவிதை இப்படி இருக்கு, இருந்தாலும் மறந்தாலும் பேர் சொல்லலாம். ஆனால் பேர் சொல்ல முடியாது. இருக்கீங்களா? பேர் சொல்ல முடியாது. நாளைக்கு நான் மறைஞ்சு போனாலும் என்னுடைய பேர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேர பிள்ளைகள் எடுத்துரைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். கிறிஸ்து அறிவிக்கப்படும். உண்மை இதனால என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால சந்தோஷப்படுகிறேன். இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஆமாம். நம்ம கவனமாங்க. வஞ்சகத்தினாலும் உபதேசம் இருக்கும், உண்மையிலும் உபதேசம் இருக்கும். எப்படியாவது உபதேசம் போகுதே,
அந்த உபதேசத்தினால் கிறிஸ்து வெளிப்படுகிறாரே, அறிவிக்கப்படுறாரே, அதனால நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு. எப்படி எப்படி இதை என்ன விஷயம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் உபதேசம் பண்றாங்க அப்படின்னா வஞ்சகத்தோட, எப்படி அந்த உபதேசத்தை கேட்டு அவங்க நல்லா ஆயிட்டாங்க, நானும் கேட்டேன் சொல்ல அந்த உபதேசத்தை கேட்டு அவங்க நல்லா ஆயிட்டாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க, நானும் இப்படியா கேட்டு, அது வஞ்சகம். இல்லை இன்னொருத்தவங்க, நானும் உண்மையா எப்படியாவது அந்த உபதேசத்தை கேட்டு நானும் இப்படி மாறணும் அப்படின்றவங்க இருக்காங்க. அதான் பவுல் சொல்ற, எனக்கு என்ன, நீ வஞ்சகத்தினாலும் சரி உண்மையினாலும் சரி, எப்படியாவது இந்த உபதேசத்தை கேட்டு நல்லா இருக்கேன், எனக்கு அது போதும் அப்படின்ற. அதான் ரொம்ப முக்கியம். இந்த 10 பேர் சபையில் உட்காந்துங்க, 20 பேர் உட்காந்துங்களா, 50 பேர் உட்காந்துங்களா, 100 பேர் உட்காந்து 1000 பேர் சபையில் உட்காந்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒருத்தர் உபதேசத்தை கேட்டு நல்லபடியாக வாழ்க்கை வாழ்றாங்க, பரிசுத்தம் வாழ்றாங்கன்னா, சில பேர்கள் அதை வஞ்சகமாக எடுத்துக்கிட்டு கூட அந்த உபதேசத்தை கேட்கலாம், உபதேசத்துக்கு செவி கொடுக்கலாம், அந்த உபதேசத்துக்கு நடக்கலாம், அல்லது உண்மையாக கூட மாறலாம். நானும் எப்படியாவது உண்மையாக மாறிடணும், உண்மையாக மாறி எப்படியாவது அந்த உபதேசப்படி நானும் அவருக்கு மேலே நான் பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் என்ன, உபதேசத்தை கேட்டுக்கிட்டு வந்துடணும். அடுத்து, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். அது உங்கள் வேண்டுதல். நல்ல கவனமாக, உபதேசம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜெபத்தினால அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நல்ல ஆவியின் உதவியோட இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். உபதேசம் நீ உலகத்தான்கிட்ட போய் நீ உபதேசம் கேட்டு அழிஞ்சு போகிறத விட்டுட்டு, பரிசுத்த ஆவியான இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல ஆவி உங்களுக்கு உபதேசம் பண்ணும்படியாக அதை ஜெபித்து ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நல்ல உபதேசம் வேணும், சீரான உபதேசம் வேணும், என்னை செவ்வாய்ப்படுத்துகிற உபதேசம் வேணும், எனக்கு வயதுக்கு கீழே இருந்தாலும் வயதுக்கு மூப்பனாக இருந்தாலும் எங்கேயாவது இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து எனக்கு உபதேசம் பண்ண வைங்க, அந்த உபதேசத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு ஜெபம் இருக்கணும். இரண்டாவது, அந்த உபதேசம் இயேசு கிறிஸ்துவுடைய நல்ல பரிசுத்த ஆவியின் மூலமாக இருக்கணும். உலகத்தானே போல இருக்க. உலகத்தானே எப்படி என்ன சொல்லுவோம், நான் மாப்பிள்ளை சினிமா போகலாம், என்ன சினிமா போகலாம், சாராய கடைக்கு போகலாமா, சாராய கடைக்கு போகலாம், சிகரெட் கடைக்கு போகலாம், சிகரெட் கடைக்கு போகலாம், ஆடலாமா பாடலாம் போடலாம், புயலை போடலாமா புயலை. இப்படி போகிற நிறைய பேர் இந்த புயலை வச்சுட்டு நாக்கு கடையில் அந்த உதட்டு கடையில் தூக்கிட்டு வச்சுட்டானே. நிறைய பேர் வெளியே போனால் தூக்கிட்டுப்பான். நான் உதட்டு போய் சத்தம் பண்ணேன், என்ன துப்பிட்டு போகிறேன், பின்னாடி ஆளுங்களுக்கு தெரியலையா, அது துப்புறா ஒரு பேப்பர் கவர் மாதிரி கீழே வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் டீ ஒன்று போடுவாங்கல்ல, பேப்பரில் சுற்றி இருக்கும், அது எப்படி சுடுது நீங்கள் போட்டோன்னா டீயாமா, அது பாலில் வச்ச டீயாமா, அந்த மாதிரி வச்சுக்க, சின்னதாக வச்சுருக்கான். அதை உதட்டுக்குள்ள அந்த உதட்டுக்குள்ள அடியில் வச்சு துப்பிட்டு போகிறான். நான் துப்பி கீழே பார்க்குறேன், என்னடா துப்பான் பார்க்குறேன், என்னடா ரொம்ப முடிஞ்சு பார்க்குறேன், பேப்பர். அவனை கூப்பிடுங்க, என்னடா அது அப்படின்றேன், போயிடலாம் இதெல்லாம் பண்ணாத, கேன்சர் வருதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். ஒரு 15-17 வயசு பையன் அதை போட்டு போவான். போயிடல பல விதமான பாக்குகள், பயங்கரமான போத வஸ்துகளுக்கு அடிமையாயிட்டாங்க. அநேகரை பார்க்க முடியுது. நீ சொல்ல வேண்டியது, உங்கள் வேண்டுதலினாலும் கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். வேண்டுதல் செய்யணும், ஜெபம் பண்ணணும். உபதேசம் பண்ணதுக்கு ஆண்டவரே உபதேசம் வேண்டாண்டவரே. சாலமோன் ஞானி பெரியவங்களுடைய உபதேசத்தை விட்டுட்டு, ஊழியக்காரனுடைய உபதேசத்தை விட்டு, பெற்றோர் உபதேசம் விட்டுட்டு, தனக்கு சரி சிரமமான வயதான வாலிப பிள்ளைங்களுடைய உபதேசத்தை கேட்டு நடந்ததுனால விக்கிரகாரம் ஏற்க சொன்னேன். விக்கிரகாரம் வந்துச்சு, வேசித்தனம் வந்துச்சு, விபச்சாரம் வந்துச்சு, கள்ளத்தனம் வந்துச்சு. செத்தவனை கூப்பிட்டு எழுப்பி வச்சு குறிக்க வேண்டியிருக்கான். வெளியூர்ல இருந்து ஒரு குறி சொல்ற ஆவி பொம்பளையை கூட்டிட்டு வந்து குறி கேட்கிறான். அவ்வளவு தூரம் மாறிட்டான், அழிவுக்குள்ள போயிட்டான், பயங்கர குடிகாரம் ஆயிட்டான். அநேகமாயிரம் வப்பாட்டிகள், அநேகமாயிரம் மனைவிகள். கடைசியில்
நல்ல உபதேசத்துக்காக ஜெபிக்கிறான். இதெல்லாம் என்னை அழிவுக்குள்ள கொண்டு போச்சு, எனக்கு ஒரு நல்ல உபதேசம் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்கே நல்ல உபதேசத்தை பெரியவங்க கொண்டு கொடுக்குறது. அவன் தகப்பன் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ சர்ச்சை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, என்னைய சொல்லிட்டாரு, உன் பையன் தான் கட்டுவான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நீ தான் தேவாலயம் கட்டுவ. அந்த உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சான். கட்டினா பாருங்க தேவாலயம் கர்த்தர் மகிமைக்கிறது. இன்னைக்கு நிறைய வீடுகள் இடிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன? உபதேசம் இல்லாமல் உலக உபதேசத்தை கேட்டு தன் வாழ்க்கையை அழித்து தன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து அநேக விதமான கள்ளத்தனங்களுக்கு போய் இன்னைக்கு கெட்டு அழிஞ்சு எப்படி இருக்கிறாங்க? எப்படி நான் ஏற்க சொல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகள், கள்ள போதகர்கள் எப்படி எழுதுறாங்க, அதே போல கள்ள விசுவாசிகளும் எழுதிட்டாங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் எழுதிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சிகரெட்டு, புகையில, பொடி, தண்ணி, விபச்சாரம், வேசித்தனம், கள்ளத்தனம், களவுத்தனம், விக்கிரக ஆராதனை எல்லாமே செய்யறாங்க. கேட்டா கிறிஸ்தவம். எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சாப்பிட்றாங்க, எங்கெல்லாம் போகக்கூடாது அங்கெல்லாம் போறாங்க, எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செய்யறாங்க. சண்டை பண்ணாதவன் அப்படின்னா சண்டையில தான் நிற்கிறாங்க. இதெல்லாம் செய்யும்போது கள்ள கிறிஸ்தவர்களாக நீங்க மாறீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நல்ல உபதேசம் கிடைக்கணும். நல்ல உபதேசத்தினால் நானும் என் குடும்பமும் சீர்படணும். இன்னைக்கு உபதேசத்துக்கெல்லாம் காசுங்க. நிறைய பாஸ்டர்ஸ் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆன்லைன்ல விளம்பரப்படுத்துறாங்க. ஆலோசனைக்கான ஒரு நாள் வச்சிருக்காங்க, நேரம் வச்சிருக்காங்க. நீங்க முதல்ல காசு கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ரிசிப்ட் வாங்கிக்கணும், அன்னைக்கு நீங்க போகணும். அப்படிலாம் நடக்குது. ஆனா இந்த சபையில இந்த ஊழியக்காரன் உங்களுக்கு எப்ப வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் உபதேசிக்க ஆலோசனை சொல்ல ரெடியா இலவசமாக இருக்காங்க. உபதேசத்தை கேள்வி, உபதேசம் உங்களுக்கு தேவைப்பெறன் உங்களை இந்த உலகத்தில் சீரான பாதையில் நடத்தி சீரான வாழ்க்கை வாழ்ந்து செம்மையாய் வாழ வைக்கும். ஆமென். கர்த்தர் பெரியகாரியங்களை செய்வார். சரி, அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்தவர்களுக்குரிய தேவபலன் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் இரண்டாம் பாகமாக உபதேசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். கிறிஸ்துவின் உபதேசம் உங்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். யாரெல்லாம் உலக பிரகாரமான உபதேசத்தை கேட்டு உலக பிரகாரமான அழிவுகளுக்குள்ள அழிந்து சாட்சி இழந்து அபிஷேகம் இழந்து வீணாய் வெறுமையாய் போய் வாழ்க்கையில அநேக நன்மைகளை இழந்து பொருள் பொருட்களை இழந்து வெறுமையா இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுக்கு நல்ல உபதேசம் வேண்டும் என்று சொல்லி செபிக்கும் பொழுது, அதை விரும்பும் பொழுது, அதுக்கான பரிசுத்த ஆவியின் வாசலை திறந்து அவருக்கு நல்ல உபதேசங்களை கொடுத்து நல்வழியை நடத்துங்க. கெட்டு போகிறவர்கள் மனம் மாறட்டும், மனதில் மாறட்டும், அழிந்து போகாத நித்தியத்தை அடையட்டும். உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுத்தப்பிதாவே. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.